சொன்னாங்கன்னா அதுக்கே மண்டே ஆட்டுறேன். உனக்கு சாரி வேற கேட்கணும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாஸ்கை இடத்துல போய் வைக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் நடந்தது பார்த்தீங்களா? அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதிக்கும் துஷாருக்கும் ஒரு பிரச்சனை போகுது. என்ன பிரச்சனைன்றதை பற்றி தான் இல்லை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இல்லை பார்வதி பண்ணதில் கொஞ்சம் தப்பு இருக்குது. என்ன தப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட வந்து உனக்கு சுய மூளை இல்லையா, அதே மாதிரி வந்து நீ 6th படிக்கிறியா 7th படிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக தப்பு தான். ஆனால் பார்வதி கேட்குற சில கேள்வி நியாயமான கேள்வி தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துஷாரு கேப்டனு, அதாவது தலையா இருக்கிற பட்சத்தில் நடுநிலைமையாக தான் இருக்கணும். அப்படி நடுநிலைமையாக இவர் இருக்காரான்னு பார்த்தா அப்படிலாம் கிடையவே கிடையாது. மேக்சிமம் ஒரு குரூப்புக்கு தான் இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. கனி, சபரி, அந்த மாதிரி ஒரு பெரிய குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்புக்கு தான் இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. அதை இவங்க போட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 15 பேர் 16 பேர், அதாவது ஒரு 10 பேருக்கு மேலே சேர்ந்து ஒரு குரூப்பாக என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீ இது பண்ணுறிய தவிர, நியாயம் எது சரி எது தப்பு எதுன்றதை நீயா சொந்தமாக யோசிச்சு பேச மாட்டேற, எடுப்பார் கைப்புலியாக தான் இருக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு துஷார் கிட்ட சாலிடான ஒரு பதில் இல்லை. அதாவது நான் எப்போ அப்படி பண்ணேன் சொல்லுங்க, எந்த இன்சிடென்ட்ல அப்படி பண்ணேன், இந்த இன்சிடென்ட்ல பண்றதா சொல்றீங்கன்னா அந்த இன்சிடென்ட்ல உங்க மேல தான் தப்பு, அதனால தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன்னு போல்டா பேச மாட்டான். இப்போ நம்ம கரெக்டா இருக்கோம்னா அதை ப்ரூவ் பண்ணலாம்ல. எங்க எந்த இஷ்யூலங்க நான் தப்பான ஸ்டாண்ட் எடுத்தேன், இந்த இஷ்யூல கரெக்டான ஸ்டாண்டு தான் எடுத்தேன், உங்க மேல தான் தப்புன்னு சொல்லணும்ல. அப்படி அவன் சொல்ல மாட்டான், மழுப்புறான். என்ன பண்றான்னா காமெடி பண்ணிட்டு இருக்கான். அது அப்படிலாம் இல்லையே, நான் தலை, நான் தான் முடிவெடுப்பேன், ஆமா நான் தலை, அப்படிதான் நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். கேம்ல உங்களால ஜெயிக்க முடியல, அதனால இந்த மாதிரி கதெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்றான். அதாவது எல்லாருமே சேர்ந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்கள முதல்ல தூக்கணும்னா அவங்க எப்படி கேம் விளையாட முடியும்? அது நான் கேம்னு ஏத்துக்கிறேன். கண்டிப்பா கேம்ல வந்து எப்படின்னா அவங்க முடிவு பண்ணலாம். அதாவது ஏன் பார்வதி இதை முதல்ல எடுத்தீங்க, பார்வதியை கேமை விளையாட விடணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க பிளான் பண்ணி பார்வதி இதை எடுத்துட்டீங்க, அதனால பார்வதி தோத்துட்டாங்க. நீங்க சரியா விளையாடல தோத்துட்டீங்கன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? அவங்க விளையாட ட்ரை பண்ணாங்க, அதுக்குள்ளேயே பிளான் போட்டு தூக்கிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ இவன் கேமுக்கு கொண்டு வந்துட்டான், அவங்க கேட்குற கேள்விக்கு இவன் வரமாட்டாங்க, விலகி போயிட்டு இருக்கான். நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப ஒஸ்டான கேப்டனா இவன் செயல்பட்டு இருக்கான். கேப்டனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, 3 பேர் ஒரு குரூப்பாக ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, இன்னொன்று சைடு 7 பேர் இருக்காங்க. 7 பேர் பக்கம் நம்ம சாதகமாக முடிச்சுப்போம், அப்போ தான் நம்ம பக்கம் பிரச்சனை திரும்பாதுன்னு அப்படி முடிக்கக்கூடாது. 3 பேர் தான் அந்த பக்கத்தில் இருக்காங்கனாலும் அவங்க பக்கத்தில் நியாயம் இருக்குன்னா அவங்களுக்காக தான் நிற்கணும். ஆனால் வந்து துஷார் அப்படி நிற்கலை. சரி, நான் பார்வதி ஆரம்பிக்கும் போது இவனை கிண்டல் பண்ணி சில தப்பு பண்ணாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இவனும் லேசுப்பட்டவன் இல்லைங்க. நிறையா பார்வதியை கிண்டல் பண்ணான். என்னன்னா, பார்வதி பேசிகிட்டு இருக்கும் போது அவங்கள நக்கல் பண்ணுறது, இங்கே நான் தான் தலை, நான் தான் முடிவு பண்ணுவேன், உங்களால் என்ன பண்ண முடியும், அப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்க தோத்துட்டீங்க, அதனால தான் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்கன்னு கிண்டல் பண்றான். இதெல்லாம் கூட ஓகேங்க. இவன் நீங்க ஆடலன்ற மாதிரி சொன்னானா, இதுவா ஆடுறது அப்படின்ற மாதிரி இவங்க பெட்ல ஆடிட்டு இருக்காங்க. அப்படி ஆடிட்டு இருக்கும் போது பார்த்து பெட் உடஞ்சிட போகுதுன்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டு போறான். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இவனும் நக்கல் பண்ணியிருக்கான். பேசும்போது 2 பேருமே மாற்றி நக்கல் பண்ணிக்கிறது சாதாரண விஷயம் தான். அந்த மாதிரி தான் 2 பேருமே நக்கல் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் லீடரா இவன் ஒன் சைடடா செயல்படுறான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஒன் சைடாக தான் இவன் செயல்படுறான். ஸோ பார்வதி அதை கரெக்டாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்வதி வந்து எல்லாருமே என்னை எதிர்க்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மை இல்லைங்க, கண்டிப்பாக உண்மை தான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பார்வதி நிறைய திட்டு வாங்கிட்டாங்க. அப்போ பார்வதிக்கு ஒரு கெட்ட இமேஜ் தான் வெளியே இருக்கு. நிறைய பேர் கிளாப் வேற தட்டுறாங்க. அப்போ பார்வதியை எந்த அளவுக்குனாலும் அடிக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணி அடிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.